கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகரும் விஜயுமான காலை 11 மணிக்கு தனி விமானம் மூலமாக கோவை வருகிறார். அவரை வரவேற்க காலை 8 மணியிலிருந்தே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரிசையில் நின்று அவரை பார்க்கறதுக்கு மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. பல்வேறு ஏற்பாடுகளை தொண்டர்கள் செய்திருக்க சூழல்ல இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கேட்கலாம். வணக்கம். உங்க தலைவர் விஜய் வருகிறார், எந்த மாதிரி ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கீங்க, என்ன ஆவலோடு இருக்கீங்க? காலையில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தளபதி அவர்கள் இதுவரைக்கும் நடிகரா தான் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். மக்களுக்காக அவர் இதுவரைக்கும் நடிகரா பார்த்திருக்கோம். மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக அவர் நம்ம எதிர்பார்த்து இவ்வளவு கூட்டம் ஆரவாரமா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். காலையில இருந்து அவர் இங்க கோயம்புத்தூருக்கு வரனா நம்ம ரொம்ப பெருமையா நாங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். அவர் கண்டிப்பா 2026ல முதலமைச்சராகி மக்களுக்காக அவர் கண்டிப்பா எல்லாம் நல்லது செய்வார். நாங்க ரொம்ப அவளோட அவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். அவர் வர்றதுக்காக நாங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். பாப்பா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எதுக்காக வெயிட் பண்றீங்க? விஜய் சார்க்காக வெயிட் பண்றேன். விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு ஓட்ல போட்டு ஜெயிச்சிருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஓட்டு இருக்கா? எங்க அம்மாக்கு ஓட்டு இருக்கு. எங்க அம்மாக்கு ஓட்டு இருக்கு. அப்படியா? எப்ப வருவார் விஜய் சார்? 10 மணி 2026. சரி, இப்ப எப்ப வர்றாரு? 10 மணி. 10 மணி. அப்படியா? பாக்குறதுக்காக வெயிட் பண்றீங்களா? ஆமா. உங்க பேரு? அஸ்னா. விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வர்றதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பாக்கிறதுக்காக. ஓகேமா, வாழ்த்துக்கள். அதாவது காலை 8 மணியிலிருந்தே விமான நிலையத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் பாத்தீங்கன்னா வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவர்கள் தொண்டர்கள் விஜயை பார்க்கறதுக்கு ஆர்வமாக வந்திருக்கக்கூடிய காட்சிகள். அதே சமயம் இவர்களுடைய கூட்டம் அதிகமானதுனால இங்க இருக்கக்கூடிய நோ பார்க்கிங் பகுதிகளில் எல்லாம் அவருடைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால போக்குவரத்து போலீசார் அவங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய பணிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. ஏற்கனவே இங்க 2000-3000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கூடியிருக்காங்க. 11 மணிக்கு விஜய் வரும் பொழுது குறிப்பா ஒரு 10,000 பேர் வரைக்கும் வருவார்கள் என போலீசார் தரப்புல தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு தொடர்ந்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தொண்டர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். இன்று விஜய் வருகிறார், எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? அவரை பார்க்கும் போது 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க சார். எப்ப வருவாருன்னு அங்க நின்று இங்க நின்று மறுபடியும் இங்க நின்று இருக்கோம். பாப்போங்க, பாத்திரலாமான்ட்டுங்க. உங்க பேரு? வனிதாங்க சார், அன்னூர்ல இருந்து வரோங்க.